நம்ம ஹீரோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. ஏன்னா இவன் போன இடமெல்லாம் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இவன் வீட்டுக்கு பக்கத்துல டிராக்டர் ஓட்டிட்டு இருந்தவனும் செத்து போயிருக்கான். அதனால விசாரிக்க வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒளிஞ்சுக்கிறான். அப்ப 15 மீட்டருக்கு மேல பறந்துட்டு இருந்த பறவை செத்து கீழே விழுகுது. அந்த போலீஸ்காரங்களும் பார்த்துட்டு என்னன்னு புரியாம அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ யார் கண்ணையும் படாம இருக்க அன்னைக்கு நைட்டு கரேஜ்ல ஒளிஞ்சுக்கிறான். அப்ப வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு இவன் பேரை சொல்லி கூப்பிடுறான். இவன் நீங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் தூரமாவே நின்று பேசுங்க, பக்கத்துல வராதீங்கன்னு கத்துறான். ஆனா அந்த பொண்ணு இவன் கதவு கிட்டே வந்து பேசிட்டு இருக்கா. அவளுக்கு எதுவுமே ஆகல. உங்களோட பேரு தான் லியாமா, என்னோட பேரு ஜே. எனக்கு நடந்த விஷயங்களும் மறந்து போயிருச்சு. என்னோட ஞாபகத்துல இருக்கிறது நீங்க மட்டும்தான். நம்ம 2 பேரும் ஒரே கார்ல தான் போயிருக்கணும். அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் இவ கூட போனாதான் ஏதாவது விட கிடக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ 15 மீட்டருக்குள்ள அவன் பக்கத்துல யார் வந்தாலும் செத்து போயிருவாங்க அப்படிங்கிற சத்தியை பத்தி அவகிட்ட சொல்லல. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இவங்க கூட இருக்கும்போது யாருமே சாகல. அந்த சக்தி நம்மளை விட்டு போயிருச்சு போலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி ஒரு பாலத்து வழியா கார் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் இந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்க நின்றுட்டு இருக்கும்போது நீ தான் என்னை காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு போன, என்னோட வாழ்க்கையை காப்பாத்தினது நீ தான் சொல்றான். அப்படி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு 2 பேர் போறாங்க. அங்க 15 மீட்டர் ரேடியஸ்ல ஒரு பெரிய வட்டம். அந்த வட்டத்துக்குள்ள இருக்க புல் மட்டும் எரிஞ்சு போயிருக்கு. அதை நம்ம ஹீரோ தொட்டு பார்க்கும்போது இவனுக்கு மறுபடியும் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா இந்த 15 மீட்டர் வட்டத்துல ஒரு பக்கத்துல ஹீரோவும் மறு பக்கத்துல ஹீரோயின் இருக்காங்க. அதனாலதான் நம்ம ஹீரோக்கு இந்த சக்தி கிடைச்சிருக்கு.